ra 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 na ra na ra 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 sa ra ra na na ra. Thank you, Suchitra. We welcome you all to day 3 of Sri Krishna Utsavam's 16th edition. Pranams to Pujya Swamiji and Sadhguru Ma. We begin this morning with a vibrant Harikatha on Lord Krishna's Leelas by none other Shri Rama Jaya Rama, Shri Rama Jaya Rama, Jaya Jaya Rama Vibho Ganashama. Sajjana Manobhirama, Sajjana Manobhirama, Sajjana Manobhirama, Sajjana Manobhirama. Idila Dharani Vrindaraka Henagade Dharani, Vrindaraka Henagade Dharani. Jaya Jaya Malabhima, Malabhima, Mapara Tava Guna Mahima. Jaya Jaya Malabhima. Neyi Tava Pati Prema Rama, 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 Nuja Jivana Sukhatama, Ramanuja Jivana Sukhatama. Jaya Jaya Malabhima, Malabhima, Mapara Tava Guna Mahima. Jaya Jaya Malabhima. Guru Maharaj Guru, Jai Parabrahma Sadguru, Guru Maharaj Guru, Jai Parabrahma Sadguru, Guru Maharaj Guru, Jai Parabrahma Sadguru, Jai Guru Maharaj Guru, Jai Parabrahma Sadguru, Jai Guru Maharaj Guru, Jai Parabrahma Sadguru, Jai Guru Maharaj Guru, Jai Parabrahma Sadguru. Krishnaya Vasudevaya Devaki Nandanaya cha Krishnaya Vasudevaya Devaki Nandanaya cha Nanda Gopakumaraya Govindaya Namo Namaha Govindaya Namo Namaha Govindaya Namo Namaha Govindaya Namo Namaha Govinda. யாரென்ன சொன்னாலும் அஞ்சாதே நெஞ்சமே, யாரென்ன சொன்னாலும் அஞ்சாதே நெஞ்சமே, கருணையை பாடு. யாரென்ன சொன்னாலும் அஞ்சாதே நெஞ்சமே, கருணையை பாடு. ராக ஆலாபனம் உட
தந்தானல்லவோ தோலை அறிந்து கனி தூர எறிந்து பெரும் தோலை துணிந்தொருவன் தந்தானல்லவோ மேலை பிடி அவலை வேண்டும் என்றே நினைத்து விரும்பி ஒருவன் நன்று தந்தானல்லவோ மேலை பிடி அவலை வேண்டும் என்றே நினைத்து விரும்பி ஒருவன் நன்று தந்தானல்லவோ காலம் சொல்லி ஐயன் கருணையை பாடு ராக ஆலாபனம் உடனும் பாடு முடிந்தால் அடவோடும் ஜதியோடும் ஆடு அது மறையமர்ந்த பிறவிகளும் பல ஆயிரம் சொன்னாலும் மறுமோ ஆதலில் யாரு சொன்னாலும் அஞ்சாதே நெஞ்சமே சர்வ மங்களமூர்த்தியான பகவான் இந்த லோகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளையும் ரட்சிப்பதற்காகவே மனுஷாளோடு மனுஷாளாக இருந்துட்டு அவளுக்கு என்னென்ன வேண்டுமோ அதை பார்த்து பார்த்து அனுகிரகம் பண்ணின ஒரு அவதாரம்னு சொன்னா அது கிருஷ்ண அவதாரம். ரொம்ப சாமான்யமா பகவான் இருக்கிறாப்புல இருக்கும். ஆனா ஒரு ஒரு சமாச்சாரத்திற்கும் ஒரு ஒரு லீலைக்கு பின்னாடி அத்தனை சமாச்சாரங்கள் உண்டு. பகவான் ரொம்ப எளிமையா அப்படி லாபகமா எல்லாத்தையும் பண்ணிட்டு போற மாதிரி நமக்கு இருக்கும். ஆனா உண்மையில யோசிச்சு பார்த்தா கிருஷ்ண அவதாரத்துல பகவான் பட்ட கஷ்டம் மாதிரி வேற எந்த அவதாரத்திலையும் அவருக்கு கிடையாது. நமக்கு பெரியவா வாழ்க்கையை எப்படி வாழணும்ங்கிறதுக்காக ரெண்டு முக்கியமான இதிகாசங்களை சொல்லியிருக்கா இல்லையா? ராமாயணம் மகாபாரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ராமாயணம் மகாபாரதம்னு சொல்லக்கூடியது ரெண்டுமே இதிகாசங்கள், ரெண்டுமே பகவான் அவதாரத்தை பற்றி இருந்தால் கூட ராமாயணம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இப்படி வாழணும்னு சொல்றது. ஆனா மகாபாரதம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நமக்கு சொல்றது கிடையாது. நீ இப்படி வாழணும்னு சொல்றது இல்லை, இப்படி ஆச்சுன்னா இப்படி ஆகும்னு இன்டைரக்டா ரவுண்டு கட்டி நமக்கு காண்பிக்க கூடியது. இன்னொரு அழகு என்ன தெரியுமா? ராமாயணத்துல இப்ப நம்ம எடுத்துட்டா ஒரு கேரக்டரை நல்லவரா கெட்டவரான்னு சொல்லிட முடியும். எந்த ஒரு கதாபாத்திரம் எடுத்துட்டாலும் இவாளை நல்லவான் அங்க ஒரு சீல் குத்த முடியும், ஒரு சர்டிபிகேட் கொடுக்க முடியும். இவா சரி இல்லை அப்படின்னு ஒரு சீல் குத்த முடியும். ஆனா மகாபாரதத்துல எந்த கேரக்டரையுமே அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாது. இப்ப யோசிச்சு பாருங்க, பீஷ்ம பிதாமகர் இருக்கார், முழுக்க நல்லவர்னு சொல்லிவிட முடியுமா? இல்ல அவர் அதர்மத்துக்கு துணை போனார்னு சொல்றதா? பீஷ்ம பிதாமகர் அவரை மாதிரி யாரும் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. அப்பாவுக்காக தான் வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சரியம் எடுத்துட்டவர். எத்தனை பேரால் அப்படி இருக்க முடியும்? அப்பா ஒரு பெண் மேல ஆசைப்பட்டுட்டார், அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா தான் கல்யாணம் பண்ணிக்காத இருந்துட்டா அப்பா கல்யாணம் பண்ணிப்பார்னு அதற்காக பிரம்மச்சரியம் போற பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கா? அப்பா நீங்க வாழ்ந்து முடிஞ்சாச்சு, என்ன கவனிக்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்ற பிள்ளைகளுக்கு மத்தியில
அப்பாவுக்காக கல்யாணம் பண்ணிக்காம வாழ்நாள் முழுக்க நான் இப்படியே இருக்கேன்னு சொன்ன அதே பீஷ்ம பிதாமகர் தான் துரியோதனன் பக்கம் நின்னார் இல்லையா? அவர் தான் துரியோதனன். அவர் தப்பு பண்றாருன்னு தெரிஞ்சும் அந்த பக்கம் நின்னுருக்கார், இந்த பக்கம் வரல. எப்படி எந்த கேரக்டர் எடுத்துக்கோங்களே, மகாபாரதத்துல அர்ஜுனன் எடுத்துக்கலாம். அர்ஜுனன் எடுத்துட்டா முழுமையா நல்லவர்னு சொல்ல முடியுமா? இல்ல அவர் அதர்மங்கள் பண்ணிருக்காருன்னு சொல்ல முடியுமானா ஏகலைவன் சரித்திரம் ஒண்ணு போரும் நமக்கு. இந்த பக்கம் அர்ஜுனன் காண்டீபன் எல்லாம் சரிதான். ஆனா ஆரோ ஒருத்தர் அப்படின்னு துரோணாச்சாரியார் அர்ஜுனன் 2 பேரையும் நம்ம எடுத்துட்டோம்னா ஏகலைவனுடைய விரலை வாங்கிண்டா, கட்ட விரலை வாங்கிண்டா. இப்ப இந்த கட்ட விரல அர்ஜுனனுக்காக அவர் வாங்கிண்டாரே, இது நியாயம்னு சொல்றதா அநியாயம்னு சொல்றதா? இதை எப்படி நம்ம பாகுபாடு எடுக்கிறது? அப்போ ஒரு கேரக்டருக்குள்ளேயும் ஒரு நல்லதும் உண்டு, ஒரு கெட்டதும் உண்டு அப்படிங்கறத மகாபாரதம் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறது. சுத்தி சுத்தி காண்பிக்கும். இப்படி பண்ணினா கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது யாராக இருந்தாலும் திரும்பி வரும். பீஷ்ம பிதாமகராகவே இருந்தாலும் சரி, பாண்டவர்களாகவே இருந்தாலும் சரி, அவரவர் செய்த கர்மத்திற்கான வினைகளையும் பலன்களையும் அவரவர் அனுபவிச்சுத்தான் ஆகணும்ங்கிறத பாரதம் நமக்கு காண்பிக்கிறது. ஒவ்வொரு கேரக்டரும் வித்தியாசம். கிருஷ்ணர் என்ன அழகு தெரியுமா? இத்தனை கேரக்டருக்கும் அவர் பொருந்தி இருக்கார். அதுதான் அழகு கிருஷ்ணர்கிட்ட. எல்லோருக்கும் எல்லாமுமாய் அப்படின்னா அது கிருஷ்ணர் தான். பீஷ்மர்னா பீஷ்மருக்கு ஏத்த மாதிரி இருக்கார், விதுரர்னா விதுரருக்கு ஏற்றது போல இருக்கார், அர்ஜுனன்னா அர்ஜுனனுக்கு ஏற்றது போல இருக்கார். சரி, இப்போ நமக்கு எதிர்கட்சின்னு சில பேர் இருக்கா. எதிர் பேரே எதிர் தான், ஆப்போசிட், எதிரி அப்படின்னு சொல்றோமே, எனிமி அப்படின்னு சொல்றோமே. அந்த எதிரி மேல நமக்கு ஆசையா இருக்கும். அவளை கண்டாலே பிடிக்காது தானே, அவளை பார்த்தாலே நமக்கு வெறுப்பு தானே ஏற்படும். எனக்கு எதிரி, எனக்கு ஆப்போசிட், அதனால எனக்கு அவளை கண்டாலே ஆகாது அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆனா கிருஷ்ணனுக்கு துரியோதனன் மேல கூட வெறுப்பு வரலையே. இம்மி அளவு துரியோதனன் பேர்ல அவருக்கு வெறுப்பு இருந்திருக்கானா? வெறுப்பு இருந்தா அவரை பார்த்திருக்க கூட மாட்டாரே. அவ்வளவு துரியோதனனோட பழகிறார், துரியோதனனுக்கு எல்லாம் எடுத்து சொல்றார், எதிர்கட்சின்னு தெரிஞ்சும் போய் சொல்றாரே. அந்த கிருஷ்ணனுடைய ஒரு மகிமையை என்னன்னு சொல்றது? அப்ப துரியோதனனுக்கு அதற்கு ஏற்பது போல இருக்கார். கர்ணன் சொல்லக்கூடியவர் இடத்துல அவருக்கு ஏற்பது போல இருக்கார். எல்லாருக்கும் எல்லாருமாக இருக்கக்கூடிய அந்த கண்ணனினுடைய லீலைகளை இன்றைய தினம் ஸ்மரணம் பண்ண இருக்கும். இன்றைய தினம் இந்த மேடையில கிருஷ்ணர் எப்படி சர்வ வியாபியா இருக்காருங்கிறத பார்க்கறச்சே ஆனந்தமா இருக்கு. எத்தனை அழகா அலங்காரம் பண்ணிருக்கா. அதுக்காகவே ஒரு பெரிய கைத்தட்டல் அவளுக்கு நம்ம கொடுக்கணும். பிரத்யக்ஷமா உட்காந்து கேட்டு இருக்காரு இல்லையோ, அவ்வளவு அழகா அந்த நேர்த்தி தெரியறது. எது செய்தாலும் அதுல ஏனோ தானோன்னு பண்றதுக்கும் ஒரு நேர்த்தியோடு செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய சரித்திரத்துல ரொம்ப அழகான ஒரு விஷயம் வரும். ஒரு பக்தன் இருந்தாராம். அவர் எப்படின்னா ஜப தபங்கள் எல்லாம் நன்னா தெரிஞ்சுண்ட ஜபங்கள் எல்லாவற்றையும் தினம் பண்ணுவாராம். எதற்கு தினம் பண்ணுவார்னா கிருஷ்ணரை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணுவாராம். கிருஷ்ணரை பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு கிருஷ்ணர் பொம்மை வச்சிருக்கார். தினம் அந்த கிருஷ்ணர் பொம்மை முன்னாடி உட்காந்துட்டு ஜபம் பண்ணுவார், பூஜை பண்ணுவார். நிறைய காலமாச்சு, ஆனா கிருஷ்ணர் பிரத்யக்ஷமே ஆலயம். உடனே இவருக்கு என்ன தோன்றியது? ஒருவேளை இந்த பொம்மை சரியில்லை, இந்த பொம்மைக்கு ராசி இல்லையாம். இந்த பொம்மை ராசி இல்லாத இருக்கு போல் இருக்கு, நம்ம வேற புது பொம்மையை வாங்கிட்டு வந்து வச்சு அது முன்னாடி இனிமே பூஜை பண்ணி நம்ம ஜபங்கள் எல்லாம் பண்ணுவோம்னு முடிவு பண்ணினாராம். உடனே என்ன பண்ணினார்? இந்த பழைய பொம்மை புது பொம்மையை வாங்கிட்டு வந்தார். வச்சுட்டு இந்த பழைய பொம்மை என்ன தெரியுமா பண்ணினார்? பரண் மேல தூக்கி போட்டுட்டாராம். பரண் மேல, பூஜை ரூம் இப்படி கீழே இருக்கு, அதுக்கு மேல பரண் மேல வச்சுட்டார் அந்த பழைய பொம்மைய. இப்ப என்ன ஆகுது? பூஜை பண்றார். பூஜை பண்றச்ச முன்னாடி நைவேத்தியத்தை கொண்டு வந்து வைக்கிறார். நன்னா சுட 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 சக்கரை பொங்கலை கொண்டு வந்து வச்சாராம். இந்த சக்கரை பொங்கல் ஆவி பறக்க இருக்கு. அப்படி கொண்டு வந்து கிருஷ்ணருக்கு நிவேதியம் சமர்ப்பயாமின்னு கொண்டு வந்து வைக்கிறார் நிவேதனத்தை. அது என்ன ஆகுது? அந்த ஆவி கீழேந்து கிளம்பி மேல போறது. கிருஷ்ணர் பொம்மை இப்படி இருக்கு, இப்படி அந்த ஆவி போகாதைக்கு அந்த ஆவி இப்படி போறதான். அவனுக்கு என்ன தோன்றியது? நான் இந்த பொம்மைக்கு வச்சா அந்த மேல இருக்கிற பொம்மைக்கு என்ன கொழுப்பு இருந்தா இங்கேந்து முகர்ந்து தான் எடுத்துக்கொள்கிறான் எல்லாவற்றையும். சும்மா விடமாட்டேன், உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு அந்த பொம்மை எடுத்தாராம். பழைய பொம்மை எடுத்து ஒரு வேஷ்டி துணியை எடுத்து இறுக்கி அந்த மூக்க கட்டினாராம். மூக்கு இருந்தா தானே மோகந்து பார்ப்ப, மூக்கு இருந்தா தானே நீ மூக்கால எல்லாத்தையும் சாப்பிடுவே, உனக்கு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அந்த மூக்கை இறுக்கி கட்டினாரே பார்க்கணும். பகவான் பிரத்யக்ஷமாயிட்டாராம். பகவான் பிரத்யக்ஷமானார்.
உடனே இவர் பார்த்துட்டு, ஏன்பா உன்னை இறுக்கி கட்டியிருக்கேன், எப்படி நீ பிரத்யட்சமான, மூச்சு முட்டி எடுத்தான்னார். இல்ல இல்ல, இத்தனை காலம் நீ நைவேத்தியம் பண்ணும் பொழுது நான் இருக்கேன்னு நம்பல, ஆனா இன்னைக்கு நான் இருக்கேன்னு நம்பின பத்தியா, நம்பிய மூக்க பொத்தின பத்தியா, அதனால நான் உன் முன்னாடி வந்துட்டேன்னாரு. இந்த மாதிரி பகவான் எப்பேற்பட்டவர் அப்படிங்கறத சரித்திரங்கள் பலவிதமாக நமக்கு சொல்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய அந்த கண்ணனுடைய லீலைகளை தான் இன்றைய தினம் நம்ம அனுபவிக்க இருக்கின்றோம். சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய பகவான். இந்த கீர்த்தனம் ஆரம்பிச்சது ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர். ஞானிகளுக்கு நன்றாக தெரியும் காலம் போற போக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம். அதனால தான் அவர் எடுத்த உடனே ஒரே போடு போட்டார். யார் என்ன சொன்னாலும் மஞ்சாதே நெஞ்சமேன்னு விட்டார். சொல்றவா வரத்தான் போறா, வந்துட்டே தான் இருக்க போறா. கிருஷ்ணர் காலத்திலேயே சொன்னவா உண்டு. நம்ம இப்ப சொல்றத பத்தி எதுக்கு யோசிக்கணும்? பகவான் இருந்த காலத்திலேயே சொன்னதெல்லாம் உண்டு. ஆனா அதை பத்தியெல்லாம் யாரும் கவலைப்பட வேண்டாம். அவருடைய நாமத்தை சொல்லுங்கள், எப்பொழுதும் கண்ணனுடைய நாமத்தை சொல்லுங்கள்னு நிறைய சரித்திரங்களை அடுக்கின்றே வரார் சரணத்துல. அதுல முதல்ல எடுத்த உடனே தோலை அறிந்து கனி தூர எரிந்து வெறும் தோலை துணிந்தொருவன் தந்தான் அல்லவோங்கிறார். முதல்ல சொன்ன மாதிரி விதுரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். மகாபாரதத்துல ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு ஒரு விதம். விதுரர் அப்படின்னு சொல்லக்கூடியவரை எங்க சேர்த்துக்கிறது? திரும்ப மகா ஞானி, எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப பெக்யூலியரான ஒரு கேரக்டர், அட் த சேம் டைம் நைஸ் ஜென்டில்மன் சொல்ற மாதிரி. ரொம்ப நைஸ் ஜென்டில்மன் இல்லையா? விதுரர் இடத்துல ஒரு அப்பழுக்கு சொல்லிவிட முடியாதே. வியாச பாரதம் சரி, வில்லி பாரதத்திலையும் இல்ல. ஆனா அநேகமான சில பாரதங்கள் நம்ம கேட்டு கேட்டு வர்றது உண்டு. கருணாபரண செய்தின்னு சொல்லுவோம். அதெல்லாம் காது வழியே வரக்கூடியது, அப்படியே கர்ண பரம்பரைன்னு சொல்லுவோம். அதுல மகாபாரதத்துல ஒரு இடம் ரொம்ப அழகா சொல்வாளாம். கிருஷ்ணர் தூதுக்கு வராரு இல்லையா? கிருஷ்ணர் தூதுக்கு வரும் பொழுது, இது வியாச பாரதத்துல இருக்கு. திருதராஷ்டிரர் விதுரரை கூப்பிட்டு சொல்றாராம், விதுரா நீ என்ன பண்ணு, கிருஷ்ணன் வந்தா கிருஷ்ணனை துச்சாதனனுடைய மாளிகை கழிச்சுட்டு போய் தங்க வைங்கிறாராம். துரியோதனன் மாளிகைக்கு இல்ல, துச்சாதனன் மாளிகையில போய் உட்காத்தி வைங்கிறார். துரியோதனனை விட துச்சாதனன் தான் ரொம்ப வசதியா இருக்குமா. இதுல இருந்து மகாபாரதம் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? தப்பு பண்றவாளை விட தப்புக்கு துணை போறவா தான் வசதியா இருப்பாளாம். அவளுக்கு தான் வசதிகள் நிறைய இருக்குமா. ஏன்னா இந்த தப்பு பண்ணவா அவ காமிச்சு கொடுத்துடக்கூடாதேங்கிறதுக்காகவே அவளை நன்னா வச்சுருப்பா. அதனால தப்புக்கு துணை போறவா தான் வசதியா இருப்பா அப்படின்னு சொல்வது போல, இங்கே துச்சாதனன் துரியோதனனுக்கு எப்பொழுதும் துணை போகுபவன் என்பதனால் துச்சாதனனுடைய மாளிகை இன்னும் ஆனந்தமா இருக்கு. அதனால அங்க கொண்டு வை. எதுக்கு அப்படின்னாரா விதுரர். அப்பதான் அவருக்கு என்னென்ன ஆனந்தம் உண்டோ அத்தனையும் கொடு, கிருஷ்ணரை நம்ம பக்கம் அமுக்கிட்டா போறோம், பாண்டவர்கள் தன்னால் அமுங்கி விடுவார்கள் அப்படின்னார். விதுரர் ஞானி சொல்றார், அதெல்லாம் சரி வராது, நீங்க விடுங்கோ அப்படின்னு கிளம்பிட்டாராம். அதுக்கு மேல பேச்சு வளர்க்கல. சரி, ஏன் விதுரர் திருதராஷ்டிரர் பக்கம் நின்னார்? ஏன் நின்னார்னா, அந்த கண்மூடித்தனமான அண்ணா மேல கண்மூடித்தனமான ஒரு அன்பு இவருக்கு. நம்ம அண்ணாக்கு கண்ணும் தெரியல, கண்மூடித்தனமாவும் இருக்கார். இவரை யாருதான் பாத்துப்பா, அதுக்காக பக்கத்துல நிறுத்திப்போம் அப்படின்னாரா. அவ்வளவு அவமானங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. துரியோதனன் சொல்லும் பொழுது நெஞ்சு அவர்களுக்கு வயிறு அரண்மனைக்குன்னார். நெஞ்சு பாண்டவர்களுக்கு கொடுத்தவர் இல்லையா நீ, ஆனா சாப்பாடு மட்டும் இங்க சாப்பிடுற, இங்க நன்னா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டோ அன்பையெல்லாம் பாண்டவர்களுக்கு கொடுப்பவன் தானே அவ்வளவு அவமானப்படுத்துறார். ஆனா கூட திருதராஷ்டிரரை விட்டு போகலையா, அப்படியே இருந்துருக்கார். அப்ப விதுரர் இந்த பக்கம் வரார். இப்ப கருணாபரண செய்தி வருது. கிருஷ்ணர் வந்தாராம். பீஷ்ம பிதாமகர் நிக்கிறார். பீஷ்ம பிதாமகர் பார்த்துட்டு, கிருஷ்ணா நீ என்னுடைய மாளிகையில வந்து தங்கணும், என்னுடைய மாளிகையில வந்து தங்கு அப்படின்னாராம். கிருஷ்ணர் இப்படி பார்த்துட்டு சொன்னார், அதனால என்ன, உங்க இடத்த விட்டுட்டு நான் வேற இடத்துக்கா போக போறேன், அங்கத்தான் வர போறேன், வரேன் அப்படின்னாராம். அப்படியே தாண்டினார். சொல்லிட்டு வரேன்னு அந்த பக்கம் டைவர்ஷன் எடுத்துட்டு கையை பிடிச்சுட்டா வாத்துக்கு போகலையாம். அடுத்து போனார். யார் நிக்கிறார்? துரோணாச்சாரியார் நின்னாராம். துரோணர் பார்த்துட்டு, கிருஷ்ணா நம்பாத்துக்கு வா, எங்காத்துக்கு வா, என் மாளிகையில வந்து இருக்கலாம். முன்னாடி நான் ஏழைத்தான், உன்னை கூப்பிட முடியாத ஒரு சூழல்ல இருந்து, ஆனா இப்ப நன்னா வசதியா இருக்கேன், அதுல ஏசில இருந்து எல்லாம் சௌரியமா இருக்கு, நீ வா, நம்பாத்துல வந்து இருக்கலாமே, எங்காத்துல வந்து இரு அப்படின்னார். அதனால என்ன, வரலாமே, வருவேனே அப்படின்னார். அடுத்து விதுரர் நிக்கிறாராம். விதுரர் கிட்ட வந்த உடனே இப்படி பார்த்தார். அவர் எதுவும் சொல்லல. விதுரரை பார்த்துட்டு அந்த பக்கம் காட்டுல ஒரு சின்ன வீடு இருந்ததாம். பார்த்தாலே தெரியறது ஓட்டையும் பொத்தலும் அப்படி இருக்கு அந்த வீடு. இப்படி பார்த்துட்டு, விதுரா அது யாரோட வீடு அப்படின்னு கேட்டாராம். அது யாருடைய இல்லம் அப்படின்னார். விதுரர் சொன்னாராம், அது உன்னுடைய இல்லம் கிருஷ்ணா,
அது உன்னுடைய இல்லம் அப்படின்னார். எது? விதுரரோட வீடு அது. அப்போ கிருஷ்ணர் சொல்றாரா, ஹஸ்தினாபுரத்துல எனக்கு குண்டூசிக்கு கூட இடம் இல்லை என்று நினைத்த பொழுது எனக்கென்று ஒரு வீடையே அளித்தாயே விதுரா, நான் அங்கத்தான் வரப்போறேன். பீஷ்மரையும் துரோணரையும் பார்த்து சொல்லிட்டு, எனக்கு இங்க ஒரு ஆம் இருக்கிறச்ச நான் எதுக்கு உங்காத்துக்கு வரணும், நான் எங்காத்துக்கு போறேன்னு கிளம்பினார். விதுருடைய கிரகத்துக்கு போறார். விதுரர் என்ன பண்ணினார்? அவர்கிட்ட என்ன இருந்தது? ஏழை தானே, தோலை அறிந்து, ஒன்னும் பெருசா இல்லையாம். பயத்தங்கஞ்சி இருந்தது, பழங்கள் இருந்தது, வாழைப்பழம் இருந்தது. இந்த பயத்தங்கஞ்சி எடுத்துட்டு வந்து இலையில போடுறார். யோசிச்சு பாருங்க. அதுவும் விதுரர் வீடு எப்படி இருக்கும் தெரியுமோ? மேடும் பள்ளமும் எப்படி என்னன்னே சொல்ல முடியாது, அவ்வளவு மேடும் பள்ளமா இருக்குமா தர. ஆனா வில்லிபுத்தூரார் இங்கேயும் அழகா சொல்றார், விதுரரோட வீடு என்னவா இருந்திருக்க முடியும்? கிருஷ்ணா, ஒருவேளை அது ஆள் இலையோ, 4 வேதங்களோ, பாம்பு படுக்கையோ, அல்லேல் உன் பாதம் படுமோ அங்கு. அது என்ன 4 வேதங்களா? இல்ல ஆளிலையோ? இல்லையா ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கியா, அந்த ஆதிசேஷனா? இல்லனா உன் பாதம் எப்படி அங்க படும்? விதுரர் கிரகத்துல எப்படி படும் அப்படின்னு வில்லிபுத்தூரார் ஆச்சரியப்பட்டு போறாராம். இவர் தொன்ன கிண்ண வச்சுட்டு அழகா கொடுத்தா பரவாயில்ல, இலையில பயத்தங்கஞ்சிய போட்டா அது இப்படி விட்டா இந்த பக்கம் போறதுன்னு நினைச்சுட்டு கிருஷ்ணர் அள்ளினா அந்த பக்கம் போறதான், அந்த பக்கம் போறதேன்னு அள்ளினா இந்த பக்கம் வருதான். அந்த மேடும் பள்ளத்திலையும் முடியாம பயத்தங்கஞ்சிய இலையில எப்படி சாப்பிடுறதுங்கிற டெக்னிக் கிருஷ்ணனுக்கு கூட தெரியல. பாவம். கடைசியில என்ன பண்ணாராம், ஒரு மாதிரியா சேர்த்து தொன்ன மாதிரி கட்டி அப்படி குடிச்சாராம். அதுக்கப்புறம் பழத்தை கொடுக்கிறார். இந்த பழத்தை கொடுக்கறச்ச என்ன பண்றார் இவர்? கிருஷ்ணர் அப்படி மேல உட்காந்துட்டு இருக்கார், இவர் கீழே உட்காந்துட்டாராம். உட்காந்துட்டு இப்படி தோலிய உரிக்கிறார். உரிச்சு 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 கொடுத்துட்டு வரார். கிருஷ்ணர் சொன்னாராம், விதுரா, எத்தனையோ பேராத்துல போய் பழம் சாப்பிட்டுருக்கேன், எத்தனையோ பேர் எனக்கு வாழைப்பழம் கொடுத்துருக்கா, ஆனா இந்த மாதிரி ஒரு ருச்சியான வாழைப்பழத்தை என் வாழ்நாள்ல சாப்பிட்டதில்லைன்னு. விதுரர் அப்பதான் அவ்வளவு நாள் அந்த லாவண்யத்திலையும் சௌலபியத்திலையும் கிருஷ்ணரை பார்த்துட்டே இருந்தவர், கிருஷ்ணர் இதை சொன்ன உடனே என்ன பெருசா கொடுத்துட்டேன், எல்லாரும் கொடுக்குற அதே ரஸ்தாளி, அதே கற்பூரவல்லி, அதே மோரிசி, இதுதானே நம்ம கொடுத்துருக்க போறோம், இதுல என்ன ஆச்சரியம்னு அப்படி குனிஞ்சு பார்த்தா அவ்வளவு நேரமா பழத்தை குப்பையில போட்டுட்டு தோலிய கொடுத்து வச்சிருக்கார். தோலிய கொடுத்துருக்கார். கண்ணனும் தோலிய ஆனந்தமா சாப்பிட்டிருக்கார். எழுந்து நின்று வெடவெடத்து போய், க்ஷமிக்கணும் கிருஷ்ணா, எனக்கு பதட்டத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல, அதனால பழத்தை கொடுக்கறதுக்கு பதிலா தோலியை கொடுத்துட்டேன், மன்னிச்சுடு கிருஷ்ணா, மன்னிச்சுடுன்னாராம். கிருஷ்ணன் சொன்னார், அது பழமா தோலியா என்பதை பார்க்கவில்லை, அதில் இருக்கக்கூடிய உம்முடைய பக்தியை மட்டுமே யாம் பார்த்தோம். அது பக்தி அளவு கடந்து இருந்ததினால் பழத்தை காட்டிலும் தோலி ருச்சியாக இருந்தது என்றாராம் கிருஷ்ணர். பழத்தை விட தோலி டேஸ்டா இருந்தது, ஸ்வீட்டா இருந்ததுன்னார். அப்போ விதுரர் கிரகத்துல அவர் சாப்பிட்டது என்ன? போஜனத்துல பலவிதமான போஜனங்கள் உண்டு இல்லையா? அப்போ எச்சில் பழம் அப்படின்னு சொல்றோம். சபரிய பத்தி சொல்லும் பொழுது கடித்து சுவைத்த பழத்தை கொடுத்தா அப்படின்னு சொல்றோம். அங்க அப்படி அனுகிரகம். இந்த பக்கம் வரும் பொழுது ஆஞ்சநேய சுவாமி எடுத்துண்டா சமபோஜனம் இல்லையா? சகபோஜனம் சமபோஜனம். இந்த பக்கம்னா அந்த பக்கம் நீ சாப்பிடுன்னு பரத்வாஜர் ஆசிரமத்துல விருந்து அப்படியாச்சு நிறைய நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இது என்ன போஜனம்னார்? சகுண போஜனம்னார். விதுரருடைய குணத்தை சாப்பிட்டாராம். விதுரருடைய பிரேமையையும் விதுரருடைய குணத்தையும் அள்ளி அள்ளி சுவைத்து அந்த ஆனந்தத்தில் அவருக்கு அனுகிரகம் பண்ணினாராம். இப்படி விதுரருக்கு அனுகிரகம் பண்றார். இதைத்தான் சொல்றார், தோலை அறிந்து கனி தூர எரிந்து வெறும் தோலை துணிந்தொருவன் தந்தான் அல்லவோ. ஏன் அப்படின்னார், கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அந்த கிருஷ்ண நாமத்தையே எந்நேரமும் விதுரர் சொல்றாரே. நமக்கே புரந்தரதாசர் தானே சொல்றார், நரஜன்ம பந்தாக நாளிகை இருவாக கிருஷ்ணா என பாரதே, நரஜன்ம பந்தாக நாளிகை இருவாக கிருஷ்ணா என பாரதே, நரஜன்ம பந்தாக நாளிகை இருவாக கிருஷ்ணா என பாரதே, நரஜன்ம பந்தாக
ಮಾಡುದ ಕೃಷ್ಣ ಎನಬಾರದೆ ಸ್ನಾನ ಪಾನ ಜಪ ತಪಗಳು ಮಾಡುದ ಕೃಷ್ಣ ಎನಬಾರದೆ ಶಾಲ್ಯಾನ ಷಡ್ರಸ ತಿಂದು ತೃಪ್ತಾಗಿ ಕೃಷ್ಣ ಎನಬಾರದೆ ಶಾಲ್ಯಾನ 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 ಷಡ್ರಸ ತಿಂದು ತೃಪ್ತಾಗಿ ಕೃಷ್ಣ ಎನಬಾರದೆ ದುರಿತ ರಾಶಿಗಳ ತರಿದು ಬಿಸುದುವಾಗ ದುರಿತ ರಾಶಿಗಳ ತರಿದು ಬಿಸುದುವಾಗ ಕೃಷ್ಣ ಎನಬಾರದೆ ಗರುಡ ಗಮನನೋಮ ಪುರಂದರ ವಿಠಲನ ಗರುಡ ಗಮನನೋಮ ಪುರಂದರ ವಿಠಲನ ಕೃಷ್ಣ ಎನಬಾರದೆ ಕೃಷ್ಣ ಎನಬಾರದೆ ನರ ಜನ್ಮ ಬಂದಾಗ ನಾಲಿಗೆ ಇರುವಾಗ ಕೃಷ್ಣ ಎನಬಾರದೆ ನರ ಜನ್ಮ ಬಂದಾಗ ನಾಲಿಗೆ ಇರುವಾಗ ಕೃಷ್ಣ ಎನಬಾರದೆ ಕೃಷ್ಣ ಎನಬಾರದೆ ಕೃಷ್ಣ 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 நரஜன்ம ಬಂದಾಗ நம்மெல்லாம் மனுஷிய பிறவி எடுத்துட்டோம்னு சொன்னா கிருஷ்ணா என பாரதேன்னு விட்டார். உடனே ஒரு மாமாக்கு அப்பதான் சந்தேகம் வந்ததா, கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லுங்கோங்கிறேள எப்ப சொல்றதுன்னு கேட்டார். ஏன்னா நரஜன்மம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு இல்லையா, பிறந்ததுல இருந்து எத்தனை காலம் வாழ்வோம் என்னன்னு தெரியாது, அத்தனை வருஷத்துல எப்ப சொல்றதுன்னார். தாசர் அதுக்கு தான் சொல்றார், எப்ப சொல்றதா எப்பவும் சொல்லுன்னு விட்டார். ஏன்னா கிருஷ்ண நாமம் இருக்கே சகல கஷ்டங்களுக்கும் அதுதான் நமக்கு பரிகாரமாக இருக்கு. அதனால அந்த கிருஷ்ண நாமத்தை எந்நேரமும் சொல்லு. ஸ்நான பான ஜப தபகளும் மாடுத கிருஷ்ணா என பாரதே. ஸ்நானம் பண்றியா குளிக்கிறச்ச கிருஷ்ணான்னு சொல்லு, ஜப தபங்கள் பண்றியா கிருஷ்ண நாமத்தை சொல்லு. இல்லையே நமக்கு தான் நித்தியம் குளிக்கிற வழக்கம் கிடையாது இல்லையா, நமக்கு நித்தியம் குளிக்கிற வழக்கம் கிடையாது. சரி ஸ்நானமே கிடையாதுங்கிறப்ப ஜப தபங்களுக்கெல்லாம் எங்க போறது, எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னார். அப்ப என்னதான் பண்ணுவேன், நன்னா சாப்பிடுவேன்னர். ஒருவேளை கூட மிஸ் பண்ண மாட்டோமே, குளிக்கிறோமோ இல்லையோ கார்த்தால எழுந்த உடனே முதல்ல ஸ்நானத்துக்கு போறோமோ இல்லையோ காப்பி ஒரு டம்ளர் உள்ள போயிடுறது. அப்போ நமக்கு சாப்பாடுல தான் எண்ணம், சரீரம் அப்படின்னு சொல்லக்கூடியதை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல தானே எண்ணம் இருந்துட்டு இருக்கு. அதை நன்னா தேகத்தை ஆரோக்கியமா பார்த்துக்கணும், நன்னா விதவிதமா சாப்பிடணும்னார். அதனால தான் தாசர் பார்த்தாள், நீ எதை மிஸ் பண்ணாலும் பண்ணுவ, ஸ்நானத்தை மிஸ் பண்ணுவ, ஜபம் பண்ணாம இருப்ப, தப்பம் பண்ணாம இருப்ப, ஆனா சாப்பிடாத இருப்பியான்னார். இல்ல நன்னா சாப்பிடுவேன். அப்போ ஷால்யான்னு ஷட்ரச திந்து திருப்தாங்கி கிருஷ்ணா என பாரதி. ஒருவா சாப்பிட்டியா, சாப்பிட்டு நன்னா இருந்ததா கிருஷ்ணான்னு சொல்லுன்னார். சாப்பிட்டியா கிருஷ்ணான்னு சொல்லு. சரி வேற என்னெல்லாம் பண்ண மாட்டேன், வேற என்னெல்லாம் நீ பண்ணுவேன்னு பாரு. எது பண்ணினாலும் நமக்கு என்னென்ன உண்டோ வாழ்க்கையில் அன்றாடம் இது பண்றோம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோமே அதெல்லாம் பண்றச்சா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லு. ஆனந்தமா இருக்கியா, திடீர்னு ஏதோ ஒரு நல்ல சமாச்சாரம் வருது, சந்தோஷமா இருக்கியா கிருஷ்ணான்னு சொல்லு. சந்தோஷமா இருக்கிறது சொல்லு, வருத்தமா இருக்கிறது சொல்லு. அவ்வளவே கல்யாணமாயி ஆம்படையாளோட அப்பதான் இருந்துட்டு இருக்கியா கிருஷ்ணான்னு சொல்லு. அந்த ஆனந்தத்திலையும் கிருஷ்ணான்னு சொல்லுங்கிறார், எல்லாத்தையும் கொடுக்கிறார். அப்படி கிருஷ்ண நாமத்தை சொன்ன பல பக்தர்கள் உண்டு, மகானுபாவர்கள் உண்டு. அவ எல்லாரையும் கிருஷ்ணர் கரை சேர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒன்று. புரந்தரதாசருடைய சரித்திரம் எடுத்துட்டாலே
நவகோட்டி நாராயணன் தான் அவருக்கு பேரே இருந்தது. 15th century அவருடைய காலம். 15வது நூற்றாண்டுல 9 கோடி இருந்தது அப்படின்னு சொன்னா எவ்வளவு பணம்னு பார்த்துக்கோங்க. இப்பவே 9 கோடிங்கிறது பெரிய பணம் தான். அப்படி இருக்கிறச்ச அப்ப 9 கோடி ரூபாய் அவரிடத்துல இருந்திருக்கு அப்படின்னா மனுஷ எண்ணம் உடனே என்ன 6 டாக்ஸ் ஏதாவது ஃபைல் பண்ணாரா, ஆடிட்டர் யாராவது இருந்தாளா, இதுதான் என்னன்னு எப்படி சொல்றாள் அவர்கிட்ட இவ்வளவு சொத்து இருந்ததுன்னார். பழைய காலத்துல பிளாக் மணிங்கிற கான்செப்டே கிடையாது. எப்போ பிளாக் எல்லாம் உள்ள வந்ததோ அதுக்கப்புறம் தான் நமக்கு ஆடிட்டிங் அது இதுங்கிறதெல்லாம் தேவை. ஆனா பிளாக் அப்படிங்கிறது கிடையாதே. அதனால அவ வெளிப்படையா சொல்லிப்பாளாம் எங்கள்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குன்னு. எப்படி சொல்லிப்பா, 1 கோடி ரூபாய் பணம் இருந்ததுன்னா ஒரு கலசம் வச்சுடுவாளாம் அவாத்துல. அந்த மாதிரி இவாத்து மாடியில 9 கலசங்களாம். அப்ப 9 கோடி ரூபாய் அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தவர் நவகோட்டி நாராயணனா நிறைய நகையும் நட்டையும் போட்டுண்டு இருந்தவரை ஒரு நிமிஷத்துல க்ஷண மாத்திரத்துல துளசி மாலையை போட்டுக்க வச்சவர் கிருஷ்ணன். ஆனா கூட பக்தராகவே இருந்தாலும் அவள்கிட்ட இருக்கக்கூடிய சில தவறான எண்ணங்களை பகவான் மாத்துவாராம். புரந்தரதாசர்கிட்ட என்ன தெரியுமா ஒரு தவறான எண்ணம்? அவருக்கு கோபம் வருமா, ரொம்ப கோபம் வந்துடும். சுருக்கு 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 இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்குமா மூக்குல. லைட்டா அப்படி தட்டி விட்டா போறோம், பளிச்சுன்னு பத்தின்றுமா அந்த கோபம். அந்த மாதிரி ஒரு கோபம். அபஸ்வரம் கேட்டா தாங்காது, சுத்தமா தாங்காது அபஸ்வரம் கேட்டுட்டா. அதுல புதுசா பாட்டு கத்துக்க வர குழந்தைல 2-3 அபஸ்வரம் பாடத்தானே பாடும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவளை சரி பண்றது தான் நம்ம வேலை. அபஸ்வரம் பாடுறாளேன்னு நம்ம கோச்சுண்டா வேலைக்காகுமா? ஆனா இவர் என்ன பண்ணுவாரா, அந்த அபஸ்வரம் கேட்க முடியாதபடிக்கு ஏதாவது சொம்போ கம்போ கையில எடுத்ததுன்னா தூக்கி போட்டுடுவாராம். அபஸ்வரமா பாடாத இருக்க முடியாதா உன்னால அப்படின்னு. அந்த மாதிரி கோபங்கள் வரக்கூடியது. அதுல ஒரு தரம் என்ன ஆச்சு, ஒரு பையன் இருக்கார், மத்வபதினு பேரு. இந்த பிள்ளையாண்டை எப்படின்னு சொன்னா தூங்குவான், நன்னா தூங்குவான். அவனுக்கு எப்போ இந்த வேலைக்கு தான் தூங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. தூக்கம் வந்தா பேசாத போய் தூங்கிடுவான். அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் மத்வபதி. ஏன் அவன் தூங்குவான் அப்படின்னா, அவ அப்பா சங்கீதத்தை கேட்டுட்டே இருப்பான். 2வது அவ அப்பா பாட்டை எழுதிண்டே இருப்பான். இது என்ன நீங்க சொல்றத பார்த்தா சங்கீதம் கேட்டா தூக்கம் வருமா, பாட்டெல்லாம் படிச்சா தூக்கம் வருமானா வரணும்ங்கிறார். வரணும். ஏன் தெரியுமா? நான் சொல்லல, துக்காரா மகாராஜ் அவர் அபங்கத்துல சொல்றார். ஆத்துல நன்னா ₹1,00,000 மேல செலவழிச்சு கட்டிலும் மெத்தையும் வச்சிருப்பான். ₹1,00,000 மேல செலவழிச்சு வாங்கி போட்டிருப்பான். ஏசி தலைக்கு மேல ஓடும். 16ல ஏசிய வச்சுட்டு ஃபேன் 5ல வச்சுட்டு இருக்கிறதுலயே காசியா இருக்கக்கூடிய போர்வைய போத்தின்னு இருப்பான். தூக்கம் வருமான்னர். வராம கஷ்டப்படுறவா எத்தனை பேர் உண்டு தெரியுமா? அவ்வளவு பணம் உண்டு. அடுத்த நாள் அவருக்கு என்ன, நான் வயசான காலத்துல வேலைக்கு போகணுங்கிற டென்ஷன் இருக்கா, இல்ல இனிமே பணம் சம்பாதிக்கணும்னு இருக்கா? நான் சம்பாதிச்சுட்டு தானே இருக்கார், நிம்மதியா தூங்க வேண்டியதானே. நான் வந்தா தூங்குவேனே ஐயா, வரமாட்டேங்கிறதேங்கிறார். அப்படிப்பட்டவா கூட சத் சங்கத்துக்கு வந்தா தூங்குவா. பாத்திருக்கா? கச்சேரி கேட்க வரவா, ஹரிகதை கேட்க வரவாள்லாம் பார்த்தேன்னா ஒரு 100 பேர் இருந்தான்னா அட்லீஸ்ட் 3 பேராவது தூங்குவா. தப்பே கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன் தூக்கம் வருது? பெட்ல கிடைக்காத நிம்மதி நாமால கிடைக்கிறது, அதனால தூக்கம் வருது. அதனால தூக்கம் வருது. அதனால துக்காராம் என்ன சொல்றார், தூங்கறதுக்காகவாவது சத் சங்கத்துக்கு வரும்னாராம். தூங்கறதுக்காகவாவது வாங்க சத் சங்கத்துக்கு. அப்படி லைட்டா அந்த தூக்கம் கலையறச்சே 2 பகவான் நாமா உள்ள போகுமேன்னாராம். அந்த மாதிரி புரந்தரதாசருடைய பிள்ளையாண்ட ரொம்ப நிம்மதியா இருக்கான். அதனால நினைச்சா தூக்கம் வந்துடும் அவனுக்கு. இவருக்கு என்னன்னா ஒரு தரம் கூப்பிட்டா வந்துடணும். மத்வபதி தாகமா இருக்கு, மத்வபதினு கூப்பிட்டார், வரவே இல்லையா. இரும்பி 4 தரம் கூப்பிடுறார், வாயா வாயான்னா வரமாட்டேங்கிறான். அப்படியே பார்த்து கோபமா எழுந்துக்கிறச்ச வந்துட்டானா. அப்பா க்ஷமிக்கணும்பா, தெரியாது தூங்கி போயிட்டேன்பா அப்படின்னு அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து ஒரு சொம்புல கொடுத்தாராம். இவர் என்ன பண்ணார், அந்த சொம்பு தீர்த்தத்தை குடிச்சார். குடிச்சுட்டு அந்த சொம்பு இருக்கோ இல்லையோ அதாலேயே அவருடைய நெத்தியில இப்படி ஒரு நெத்தினாராம். சொம்பால ஒரு அடி கொடுத்தார் நெத்தியில. கொடுத்துட்டு சொல்றார், எத்தனை தரம் சொல்லியிருக்கேன் அகாலத்துல தூங்காதேன்னு, கத்தி தொண்டையே போயிடும் போல் இருக்கு, இப்படியா தூங்குவ அப்படின்னு ஒரு நெத்தினார். அந்த சொம்புல அடி விழுந்த உடனே பிள்ளை மறைஞ்சு போயிடுறானோ. ஏன்னா பிள்ளையாக வந்தது வேற யாரும் கிடையாது, சாக்ஷாத் கிருஷ்ணர் விட்டலன் பிள்ளையாக வந்திருக்கார். பிள்ளையாக வந்து இவருக்கு தீர்த்தத்தை கொடுத்துருக்கார். ஆஹா மறைஞ்சுட்டானேன்னு உடனே புரிஞ்சு கொடுத்து வெள்ள வந்து பார்த்தா பிள்ளையாண்டா நன்னா கைய கால நீட்டிண்டு ஆனந்தமா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான்.
ஆஹா வந்தது விட்டல்னு ஊர்ஜிதம் ஆயிடுத்து. திடீர்னு வாசல்ல சப்தம் கேட்கறது. என்ன சப்தம்னு பார்த்தா விட்டலுடைய நெத்தில இருந்து பொல 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 பொலன்னு ரத்தம் கொட்டுறதா அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் ஓடிட்டு இருக்கா. இவருக்கு தெரிஞ்சு கொடுத்து நம்ம கைவண்ணம் தான், நம்ம இடிச்சதுனால தான் விட்டலுக்கு ரத்தம் வருது போல் இருக்குன்னு என்ன பண்ணினாலும் 10 வச்சு பார்க்கறா, எது பண்ணினாலும் சரியாக மாட்டேங்கிறது அப்படின்னு உடனே இவர் போனார். போய் விட்டல் நாமாவை பாடி தன்னுடைய வேஷ்டியினால அப்படி தொடச்சு கையால ஒத்தினாரா. ரத்தம் நின்னு போயிடுத்தான். ரத்தம் நின்னு போயிடுது. இது அன்றைய பாடு முடிஞ்சது. அன்று இரவு என்ன ஆறுது, தாசர்வாள் அங்கேந்து கிளம்பி அந்த ஊர்ல ஒரு அம்மா இருக்கா. அந்த அம்மா எந்த குலத்தை சேர்ந்தவள் அப்படின்னு பார்த்தா இசை பரதம் இவை எல்லாவற்றையும் பயின்று அந்த கலையை இறைவனுக்கே அர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த குலத்தை சேர்ந்தவள் அவள். அப்படிப்பட்ட அந்த பெண்ணானவள் ராத்திரி நேரத்துல அவ பாடுறதெல்லாம் உண்டு. சாதகம் பண்றது அது இதுன்னு ஆறாவது ஆத்துக்கு வந்தா பாடுறது அந்த மாதிரி உண்டு அவளுக்கு. இவர் என்ன பண்ணினார், அன்றைய தினம் ராத்திரி அந்த அம்மாவாத்துக்கு போனாரா. ராத்திரியில கதவை தட்டி திறந்தார். புரந்தரதாசர் நிக்கிறார். தாசர்வாள் எங்க இத்தனை வாய்க்கு வந்திருக்கேன்னார். ஒண்ணும் இல்ல, உன் குரல்ல ஒரு ஹுசேனை கேட்கணும் போல திடீர்னு தோணி எடுத்து பாரு நேக்கு, அதனாலதான் வந்திருக்கேன் அப்படின்னார். உன் குரல்ல கேட்கணும் போல இருக்குன்னு உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. புரந்தரதாசர் எப்பேற்பட்ட வித்வான், எப்பேற்பட்ட ஞானி, அவர் நம்பாத்துக்கு வந்து ஏன் சங்கீதத்தை கேட்கணுங்கிறாரேன்னு அவளுக்கு என்னவோ பெரிய ஜாக்பாட் அடிச்ச மாதிரி இருந்தது. வாங்கோன்னு அன்று இரவு முழுக்க வீணைய மீட்டிண்ட அவளுக்கு தெரிஞ்ச சங்கீதம் எல்லாம் பாடினாலாம். தாசர் சந்தோஷப்பட்டு என்ன பண்ணார், கையில ஒரு வலை போட்டு இருந்தார். ஒரு கங்கணம் மாதிரி இருக்கு. இந்த கங்கணத்தை கழட்டி கொடுத்துட்டாராம். இந்தாம்மா உன் சங்கீதத்துக்கு என்னுடைய பரிசுன்னு அந்த கங்கணத்தை கொடுத்துட்டாராம். அவளும் தாசர் கிட்ட இருந்து பிரைஸ் வாங்குறது 10 பாரத் ரத்னாவுக்கு சமம். லேசில ஒத்துக்க மாட்டார். அப்படிப்பட்டவர் நமக்கு கங்கணத்தை கொடுத்துட்டாரேன்னு அவளுக்கு பரம சந்தோஷம். ராத்திரி ஆயிடுத்து, இவர் ஆத்துக்கு போயிட்டார். மறுநாள் கார்த்தாலைக்கு அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னார், ஸ்திரீகளுக்கே உள்ள ஒரு ஸ்வபாவம் இல்லையா? என்ன ஸ்வபாவம்னா, எது நாங்க புதுசா வாங்கிட்டாலும் போட்டுண்டாலும் வெளியில போய் எல்லார்ட்டையும் காமிச்சு சந்தோஷப்படணும். நாங்க ஆத்துல போட்டுண்டு எங்களை பாத்துக்கிறதுக்கா எல்லாம் வாங்கிக்கிறோம் கிடையவே கிடையாது. ஒரு புடவையாகட்டும் ஒரு நகையாகட்டும் எதுவா இருந்தாலும் வெளியில போனா இது நான் நேத்தி வாங்கிட்டேன்னு சொல்லி அவள்கிட்ட காமிச்சுக்கிறதுல ஒரு எல்லை இல்லாத ஆனந்தம். இது பெண்களுக்கே உரித்தானது, சில ஆண்களுக்கும் உரித்தானது. அப்போ இந்த பெண்ணானவள் புரந்தரதாசர் கங்கணத்தை கொடுத்துருக்கார் அப்படிங்கிறச்ச அதை கார்த்தால எல்லார்ட்டையும் போய் சொல்லணும் இல்லையோ. இன்னைக்கு என்ன வார்த்தைனா ஃப்ளாண்டிங். ஃப்ளாண்டிங்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நான் ஃப்ளாண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் நினைச்சா. அடுத்த நாள் காலங்கார்த்தால விடிஞ்சதும் விடியாததுமா இவன் அந்த கங்கணத்தை போட்டுட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு கோவிலுக்கு போயிட்டே இருக்கா. கோவில்ல அங்க பெரிய சர்ச்சையே உண்டாயிட்டு இருக்கான். என்ன சர்ச்சைன்னா, விட்டலோட ஒரு கங்கணத்தை காணும், விட்டலோட ஒரு கங்கணத்தை காணும் அப்படின்னு அங்க எல்லாம் பேசிட்டு இருக்கா. இவ கங்கணத்தை போட்டுட்டு போறா. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னார், முதனா ராத்திரி புரந்தரதாசரா போனது வேற யாரும் கிடையாது, சாக்ஷாத் கிருஷ்ணன் தான், விட்டல் தான். போயிட்டு கங்கணத்தையும் கழட்டி கொடுத்துருக்கு பார்த்தோடோ இல்லையோ. சும்மா இல்லாதக்கு கங்கணத்தை கழட்டி கொடுத்துட்டார். இங்க விட்டலோட ஒரு கங்கணத்தை காணும், எங்க போச்சுன்னு தெரியல, என்னாச்சுன்னு தெரியல, ஏதாச்சுன்னு தெரியலன்னு அல்லோல கல்லோல பட்டு இருக்கு பண்டரிபுரம். அப்ப ஒருத்தர் சொல்றார், எனக்கு அதாவது மகான்களாக இருந்தால் கூட ஒரு கோஷ்டிக்கு வாழ பிடிக்கும், ஒரு கோஷ்டிக்கு வாழ பிடிக்காது. ஒரு கோஷ்டி நல்லது சொல்லும், ஒரு கோஷ்டி என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டான். இது பாரதியாருடைய குள்ளச்சாமி கதை படிச்ச வாழ்க்கே தெரியும். அவர் ஞானானந்த சுவாமிகிட்ட போய் கேட்கிறாராம். குள்ளச்சாமிங்கிறது வேற யாரும் இல்ல, ஞானானந்த சுவாமின்னு பின்னாடி சொல்றது உண்டு. அந்த குள்ளச்சாமியை பத்தி பாண்டிச்சேரியில் அவர் இருந்த பொழுது குள்ளச்சாமி அப்படிங்கிறவரை பத்தி ஊர்ல 2 தரப்பா பேசுறாளாம். ஒரு குரூப் சொல்றது அவர் ஞானின்னு, இன்னொரு குரூப் அவர் பைத்தியம்னு சொல்றது. பாரதியார் என்ன பண்ணினார், நேரா அவர்கிட்டயே போய் கேட்டுடுவோமே, நம்ம என்னத்துக்கு இந்த டவுட்டு, அந்த சுவாமிகிட்டே போய் நீர் பைத்தியமா ஞானியான்னு கேட்டு விடலாம். அவ பதில் சொல்லுவா. ஏன்னா அவளுக்கு கோபம் வராது, என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவா. கருணையே வடிவம் கொண்டவர்கள் இல்லையா. அப்பதான் இந்த குள்ளச்சாமி நிறைய குப்பையை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காராம். பை நிறைய குப்பையை தூக்க முடியாம சுமந்துட்டு குள்ளச்சாமி நடந்து வந்துட்டு இருக்கார். இவர் பார்த்துட்டு, ஆஹா இவ்வளவு குப்பைய கையில தூக்கிட்டு வராரே, ஒருவேளை பைத்தியமா தான் இருப்பாரோ அப்படின்னு நினைச்சுட்டே போனாராம். அப்படி வழி மறைச்சு காட்டாராம். ஒரு நிமிஷம், என்னப்பா நீர் ஞானியா பைத்தியமா, உங்களை பத்தி ஊரு 2 விதமா சொல்றதுன்னார். கையில வேற குப்பையை சுமந்துட்டு வந்துட்டு இருக்கேள், உங்களை நான் எந்த கேட்டகரியில போட்டுக்கிறதுன்னார். அந்த ஞானி ஒரு பதில் சொன்னாரே பார்க்கணும். என்னப்பா பண்றது, நீங்க ஜனங்கள் எல்லாரும் குப்பைய உள்ளுக்குள்ள சுமந்துன்னு நடந்து வந்துட்டு இருக்கேள், நான் அதை வெளியில சுமந்துன்னு நடந்து வந்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம்னார். அந்த நிமிஷம் அவர் ஞானின்னு புரிஞ்சு போயிடுத்து அவருக்கு நன்னா. அந்த மாதிரி தான் ஞானிகள் அவளை காமிச்சுக்க கூடியது அப்படின்னு சொல்றது அந்த நேரங்கள்ல உண்டு.
அப்போ ஒரு குரூப் புரந்தரதாசரை பிடிக்கும் சொல்றதா, இன்னொரு குரூப் நேத்தி புரந்தரதாசர் தானே உட்கார்ந்துட்டு இருந்தார். என்ன இருந்தாலும் ஒரு காலத்துல அவர் வியாபாரி, பிசினஸ்மேன், ஹேண்ட்ஸ் வித்வுட் ஸ்டெயின் இருக்க வாய்ப்பு இருக்கா என்ன? எனக்கு என்னவோ தோணுறது அவர் தான் அந்த கங்கண பேட்டர்ன் நன்னா இருக்குன்னு ஏதோ எடுத்துட்டு போயிட்டாரோ என்னவோன்னு தோணுறதுன்னா அவ சொல்ற இருக்கவே இருக்காது. புரந்தரதாசருக்கு என்ன அவசியம்? 9 கோட்டியே க்ஷண மாத்திரத்தை தூக்கி போட்டுட்டு வந்தவராச்சே, அதுக்காக என்ன திடீர்னு ஆசை போனது போனபடியே இருக்குமா? சில பேருக்கு திருப்பி கூட வருமே. நம்ம காலத்துலலாம் சொல்லுவா 2 வைராக்கியம். எங்க பாட்டியெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பிரசவ வைராக்கியம்னு ஒண்ணு உண்டு, ஸ்மசான வைராக்கியம்னு ஒண்ணு உண்டும்பா. இந்த பிரசவ நேரத்துல அவ அடுத்து இனிமே வேண்டாம் அப்படின்னு, ஸ்மசானத்துல இனிமே ஆசையே கிடையாது அப்படின்னு எடுத்துப்பா. ரெண்டும் நடக்காது. அந்த க்ஷணம் மாத்திரத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் போயிடும் இல்லையா? அந்த மாதிரி வைராக்கியம் அப்படிங்கிறது வச்சுட்டா இருந்துட்டே இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அதனால அவருக்கு திரும்ப கூட வந்திருக்கலாமே அப்படின்னு இவா எல்லாம் இங்க எப்படி பேசிட்டு இருக்கிறச்ச, அப்பத்தான் நம்பாள் உள்ள வரா. கையில கங்கணத்தை போட்டு, நீங்க பார்த்தேடா புரந்தரதாசர் எனக்கு இந்த கங்கணத்தை பரிசாக கொடுத்தார், நான் பாடின ஹுசேனிக்கும் நான் பாடின ஒரு காபிக்கும் பைரவிக்கும் ராமுழுக்க கேட்டுட்டு இந்த கங்கணத்தை பரிசாக கொடுத்தார்னா. எங்க அந்த கங்கணத்தை பார்க்கலாமானா ஒரு மாமி, அவளுக்கு என்னன்னா இவளுக்கு கங்கணம் போயிடுத்தேன்னு உடனே கொண்டாடி நான் பார்த்துட்டு தரேன்னு அவ என்ன பண்ணா, எடுத்துட்டு போய் இது விட்டலோட கங்கணமானு பாருங்க அப்படின்னு கொடுத்தாளாம். அவ பார்த்துட்டு ஆமா ஆமா விட்டல் கங்கணம் தான், உனக்கு யாரு கொடுத்தாருனா எனக்கு புரந்தரதாசர் கொடுத்தாருன்னு உடனே அப்பதான் இதுக்கு தான் போய் நான் அப்பவே சொன்னேன், பார்த்தாளா புரந்தரதாசர் தான் திருடி இருக்கார், அவர் தான் எடுத்துட்டு போய் இந்த அம்மாட்ட கொடுத்துருக்கார் அப்படின்னு தாசரை இழுத்துட்டு வாங்கன்னாராம். இழுத்துட்டு வரா புரந்தரதாசரை. அவ்வளவு பெரிய ஞானியாச்சேன்லாம் இல்ல, திருடுனா திருடுதான், ஊர்ஜித மாற வரைக்கும். அப்போ அழைச்சிட்டு வந்தா இவா சொல்றா, நீங்க திருடிட்டேள் உங்க பேர்ல பழின்னா, நான் திருடினேன்னா நான் என்னத்துக்குப்பா திருடணும் அப்படின்னா, இல்ல நீங்க ராத்திரி போய் இந்த அம்மா வாத்துல சங்கீதம் கேட்டிருக்கேள், அவளுக்கு பரிசு கொடுத்திருக்கேள்னா. அவர் இப்படி ஏற கீழே பார்த்துட்டு இவ யாருன்னு கூட எனக்கு சரியா தெரியாதுங்கிறார். இந்த அம்மா வீடு எந்த தெருவில் இருக்கு ஏது எனக்கு ஒன்னும் தெரியாதேன்னார். அவ அதுக்குள்ள வந்தா, என்ன இப்படி சொன்னேள், ராத்திரி நம்ம பாத்துல உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த பாட்டை பாடு அந்த பாட்டை பாடுன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்ப என்ன தெரியாதுன்னு சொல்றேளே, பழியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக போய் சொல்றேளான்னார். அம்மா சத்தியமா சொல்றேன், உள்ள இருக்கக்கூடிய சாட்சாத்காரத்தின் மீது சத்தியமா சொல்றேன், நான் இல்லம்மா வந்ததுன்னா ஒத்துக்கவே இல்லை. அதெல்லாம் நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, இப்ப உண்மையை ஒத்துண்டேள்னா போனா போறதுன்னு சின்ன தண்டனையோட விட்டுடுவோம், இல்லைன்னா தண்டனை பெருசாயிடும்னார். அவர் சொல்றார், நான் எப்படி ஒத்துப்பேன், நான் தப்பு பண்ணலையேன்னா. கட்டுங்கோ தூண்லன்னாள். புரந்தரதாசரை ஒரு தூண்ல கட்டினான். தூண்ல கட்டி என்ன பண்ணினா, தாசரே ஒத்துக்கோங்கோ அப்படின்னார். ஒத்துக்க முடியாதுன்னார். அப்ப என்ன பண்ணினாலாம், கையில சாட்டையை எடுத்தா. சாட்டையை எடுத்து பளார்னு ஒரு அடி விட்டாளாம். தூண்ல கட்டி இருக்கிற புரந்தரதாசர் மேல பளார்னு ஒரு அடி விட்டாளாம். அஷரீர் வாக்கு கேட்கறது, புரந்தரதாசர் திருடன் இல்லை, நான் தான் புரந்தரதாசர் மாதிரி அவ வீட்டுக்கு போய் கங்கணத்தை கொடுத்தேன் அப்படின்னு அஷரீர் வாக்கு காட்டதான். விட்டல் குரல் கொடுக்கிறார். அத்தனை பேரும் ஒரு மாதிரி ஆயிட்டா. இன்னைக்கும் தாசரை கட்டின அந்த தூண் பண்டரிபுரத்துல இருக்கு, போனா பார்க்க முடியும். அப்படி போனோம்னா வலது பக்கம் அந்த தூண் பார்க்க முடியும். தாசரை கட்டின தூண் அது. என்ன அப்படின்னு பார்த்தா, மத்தவா எல்லாம் பேசாத இருக்கா. புரந்தரதாசர் சொல்றாரா, ஏன் கிருஷ்ணன் எப்பேற்பட்டவன் தெரியுமா, அவன் நம்ம என்ன கொடுக்கிறோமோ அதை திரும்ப கொடுக்காம விட மாட்டான். நான் என்ன பண்ணினேன், ஒரு அடி கொடுத்தேன், ஒரு அடி நேத்தி அந்த சொம்பால நெத்தினேன், எனக்கு ஒரு அடி விழற வரைக்கும் அவன் பேசாத இருந்திருக்கான். ஒரு அடி விழறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாமோ இல்லையோ, அந்த சாட்டையால ஒரு அடி அப்படி விழறதுக்கு முன்னாடி புரந்தரதாசர் திருட நல்ல நானே சென்றேன் அப்படின்னு அஷரீர் வாக்கு வந்திருக்கலாமே, வரலையே. அவ்வளவு ஒரு அடி விழுந்ததுக்கு அப்புறம், பளிச்சுன்னு ஒரு அடி விழுந்த அப்புறம் தானே அவர் திருடன் இல்லை, நான் தான் திருடன். அவர் பாடுறார், முய்ய கே முயி தீரிது, முய்ய கே முயி தீரிது, ஜகதைய விஜய சகாய பழதீரா, முய்ய கே முயி தீரிது, சன்னவனந்துனா நிருதரதரே, சன்னவனந்து நிருதரதரே, வெண்ண கள்ள கிருஷ்ண மரவே மாடி சின்னத கிளி
గరి స స రి గ గరి గ మ గరి స స రి గ పమ గరి గ మ గరి స స రి గ ద పమ గరి గ మ గరి స స రి గ ద పమ గరి గ మ గరి స స రి గ గ మ ద ద రి స రి స రి ద రి స మద మద స రి ద ని ద ద మ గ మ ద స స ని ద ప మ ద ప మ గ